ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான தேங்காய் தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் தேங்காவை துருவி எடுக்கல, பல்லாக கீனி தான் எடுத்திருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு தேங்காவை மட்டும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட சட்னிக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா, அடுத்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்கணும். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன், அரைச்சதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை. இப்போது இதெல்லாம் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் சின்ன துண்டு அளவு புளி, 1 இன்ச்சுக்கும் கம்மியாக புளி, அதை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டா அடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த ஓரளவுக்கு அது நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் நம்ம இதே மாதிரி தக்காளியையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம மிளகாய் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணிக்க போகிறோம். தனி மிளகாத்தூள் சேர்த்துக்க வேண்டிதான். இப்போ வெங்காயம் இப்போ தான் வதங்க ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினோம்னா சரியாக இருக்கும். நான் ஒரு 2 வெங்காயம் 1 தக்காளி தான் சேர்த்துருக்கேன். அதுவே உங்களுக்கு குவான்டிட்டி ரொம்ப நிறையாவே வந்துச்சு. இங்கே பாருங்கள், இப்போ தக்காளியும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினது நீங்கள் சேர்த்துக்க ஆரம்பிச்சிக்கலாம். இப்போது இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இதை போயிட்டு நம்ம வதக்கிட்டு பச்சை வாசனை போனதும் ஃபேனில் ஆற வைக்க வேண்டிதான். நம்ம ஒரு சைடு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து நம்ம இந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி வச்சுருக்கோம். அரைச்சதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் நான் அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அதையும் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் இருக்குது இல்லையா, இதை இது கூட சேர்த்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டிதான். இதையும் போயிட்டு இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம தாளிப்பு போட்டுடலாம். ஆஸ் யூஷுவல் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டு நம்ம தாளித்து கொட்டிக்க வேண்டிதான். சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாச்சு. சூப்பரான நம்மளோட தேங்காய் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் தேவை. அதனால் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. இன்னுமே சின்னதாக நல்ல ரெசிபிஸ் உங்களுக்கு என்னோடய சேனல்லேருந்து கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கோகிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, வணக்கம்.